காற்று 37. கால்களை மெத்தையில் நீட்டி நாற்காலியில் தன்னை வாகாய் பொருத்தி கொண்டவன் தன்னவளை தன்மேல் படரவிட்டு இதய துடிப்பை தாலாட்டாக்கி தலை வருடலில் தூங்க வைத்து கொண்டிருந்தான். மெத்தையில் அதிதி உறங்கிக் கொண்டிருந்தாள். மூவரும் குமிழி வந்திறங்கி 1 மணி நேரமானது. மாலை 5 மணிக்கு மதுரையிலிருந்து கிளம்பியவர்கள் இரவு 9 மணிக்குத்தான் வந்து சேர்ந்தனர். தமிழ்நாடு பார்டரில் இறங்கி கேரளாவிற்குள் நுழைந்தனர். அங்கே இரவு உணவை முடித்துவிட்டு தனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலம் ஹோம் ஸ்டேவில் 5 நாட்களுக்கு ரூம் எடுத்து தங்கினார்கள். ஹோம் ஸ்டே என்பது வீட்டிலே பல அறைகள் போல கட்டி வாடகை விட்டு சம்பாதிக்கும் மினி ஹோட்டல். வந்த அசதியில் அதிதி உறங்கிட அதிதியை பார்த்தவரை அமர்ந்தவளுக்கு உறக்கம் இம்மியளவும் வரவில்லை. அந்த நிகழ்வுக்கு பின் நிழலி தூக்கத்தை மறந்து 3 நாட்களானது. கண்களை மூடினால் அணியின் முகம் குருதியோடு வர பட்டனை எழுந்து அதிதியை தான் பார்ப்பாள். அவள் அருகில் இருப்பதை கண்டதும் தான் உயிரே வரும். அவளை அணைத்து கொண்டு கொட்ட கொட்ட முழித்தே இருப்பாள். சரியாக உறங்காததால் உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவரும் வந்து அவளை சோதனை செய்து மருந்தளித்துவிட்டு அவளுக்கு இடமாற்றம் தேவை என்று சொல்லிவிட்டு சென்றார். கிருஷ்ணனும் 1 வாரத்திற்கு அதிதியையும் நிழலியையும் எங்காவது அழைத்து செல்லும்படி சாகரனிடம் கேட்க அவனும் சரி என்று ஒத்துக்கொண்டான். தன் நண்பர் குமிழியில் இருப்பதால் அங்கு போகச் சொன்னார். சாகரன் வீட்டில் கேஸ் விஷயமாக 1 வாரம் வெளியூர் சென்று வருவதாக சொல்ல வரதராஜனை தவிர யாரும் நம்பவில்லை. கண்ணம்மாவிடம் உண்மையை சொல்லிவிட்டு அவர் நிம்மதியை பறித்து கொண்டு சென்றான். மூவருமாக கிளம்பி குமிழிக்கு வந்து சேர்ந்தனர். இங்கு வந்ததும் பேருக்கு உணவை குறித்தவள் உறங்காமல் அமர்ந்திருக்க மெத்தையில் அமராமல் நாற்காலியில் அமர்ந்து கைகளை விரித்து அவளை வாவென்று அழைக்க தந்தையாய் எண்ணிய சாகரனின் அணைப்பு கொண்ட கதகதப்பை தனக்கென வாங்கி கொண்டாள். நிழலியை தன்மேல் போட்டுக்கொண்டவன் தலையை வருடி கொண்டே, பேபி, இங்க வந்ததே அந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு தான். அதையே நினைச்சுட்டு உட்காரல்ல, முடிஞ்சு மட்டும் அதை நினைக்காதடி என கேட்டுக்கொள்ள, நான் என்ன வேணும்னா நினைக்கிறேன்டா. கண்ணை மூடினாலே கடைசியா பார்த்த அனியோட முகம்தான் வருது சாகரா, மறக்க முடியல என்று வருந்தினாள். மறக்க வச்சிடுறேன் பேபி, அதுக்கு தானே உன்னை இங்கே கூட்டின்னு வந்திருக்கேன். இந்த ஊரில் இயற்கை அழக என்னோடவும் அதித்தியோடவும் ரசிச்சுண்டு நான் கொடுக்குற மருந்த 3 நேரமும் சாப்பிட்ருந்தா எல்லாம் மறந்து பழைய ஹாப்பியான நிழலியாயிடுவ என்றான். அதென்ன மருந்து என கேட்டு முடிப்பதற்குள் கொடுத்திருந்தான் அவன். இதழோடு இதழை பொருத்தி தன் நெஞ்சோடு அவளை சேர்த்து காதல் முத்தம் அவளுக்குள் பாய்ச்சி அவள் மனதில் எழுந்த குற்ற உணர்வு, கவலை, சோர்வுக்கு எல்லாம் மருந்தாக அனுப்பினான். எல்லாம் மறந்து முத்தத்திலே இருவரும் லயிக்க அந்த நிமிடம் அவள் அனைத்தையும் மறந்துதான் போனாள். தன் நெஞ்சில் பதிந்த அவளது நெஞ்சு மூச்சுக்கு ஏங்கி ஏறி இறங்கவே அவளை விட்டான். எப்படி பேபி நம்ம மருந்து? மார்னிங், நூன், நைட் சாப்பிட்டாலே போதும். இடையில ஈவினிங் கூட சாப்பிட்லாம். நமக்கு தேவை எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் க்யூர் ஆகணும். இந்த மருந்து எல்லா வலிக்கும் பெஸ்ட். மருத்துவனாகவே மாறிப்போன சாகரனை உள்ளுக்குள் வியந்தபடியே வெளியே பொய்யாய் கோபம் கொண்டு அவன் நெஞ்சில் குத்தினாள். ஃப்ராட் ஐயங்கார் நீ? இல்லையே, ரொமான்டிக் ஐயங்கார் நான் என்று கண்ணடிக்க வெட்கம் கொண்டு அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். கண்ணை மூடி தூங்குடா, உன் சாகரன் பக்கத்தில் தான் இருக்கேன் என்று இறுக்கி அணைக்க அவன் கழுத்தில் முகம் புதைத்து கண்களை மூட ஆரம்பித்தவளுக்கு உறக்கமும் வர உறங்கி போனாள். அவளது உறக்கத்தை கலைக்காமல் அவளை மெத்தையில் கிடத்தி போர்வையை போர்த்தியவன் கன்னத்தில் இதழ் பதித்துவிட்டு அதிதியின் பக்கம் வந்து படுத்தான். அவளை பார்த்து கொண்டே உறக்கத்தை தழுவினான். சாளரத்தின் வழியே அழல் கதிரின் கதிர்கள் மெல்ல மெல்ல நுழைய அறை முழுவதும் விரவி கிடந்த குளிருக்கு அக்கதிர்கள் இதமளித்தன. விழித்திறந்தவள் எழுந்து அமர சாகரனை அதிதி கட்டி கொண்டு உறங்கும் அழகான காட்சியை கண்டு புன்னகைத்தவள் அவர்கள் உறக்கத்தை கலைக்காதவாறு பால்கனி கதவை திறந்தாள். குளிர்காற்று சூரிய கதிர்களோடு அவள் மேனியில் போட்டி போட இவ்விரண்டிற்கும் போட்டியாய் அவள் மேனியை அணைத்திருந்தன வலிய கரங்கள். எப்போடி எழுந்த என கேட்டு அவள் செவியை சிவக்க வைத்தவன் அவள் தோளில் தாடை பதிக்க, அதான் மூக்கு வேத்து வந்துட்டியே, இப்போதான் எழுந்த என்று அவன் புறம் திரும்பினாள். அவள் இதழை கண்டவன், மருந்து சாப்பிடலாமா பேபி? அதுவும் ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு பண்ணியே டர்ட்டி கிஸ் அதுபோல என நெருங்க, சாகா என கண்ணை கசக்கி கொண்டு அதித்தி குட்டி வரவும், இப்போ உன் பொண்ணுக்கு மூக்கு வைத்திருச்சு, போய் அவளை பாரு என்றான் கேலியாக. பார்க்குறேன்டி, பட் மார்னிங் கிஸ் கன்ஃபார்ம் என்று ஞாபகப்படுத்திவிட்டு அதித்தியை தூக்கி கொண்டான்.
நாம் எப்போ வெளியே போவோம் சாகா என கேட்க, தோ இப்போ குளித்து கிளம்பிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு முழுக்க அவுட்டிங் தான், வாங்க வாங்க. நிழலியை உள்ளே அழைத்து வந்தான். மூவரும் வெளியே கிளம்ப தயாரானார்கள். முதலில் தயாரான சாகரன் காலை உணவிற்காக கீழே சென்றான். அதற்குள் இவர்களும் குளித்து கிளம்பி தயாராகி இருக்க, உள்ளே வந்த சாகரன் நிழலியை பார்த்து வாவ் என அருகே வந்தவன் அதித்தியை தூக்கி சுத்த, நிழலிக்கு கோபம் வர அவன் முதுகிலே ஒரு அடி போட்டாள். என்ன பார்த்து தானே வாவ்னு சொன்னேன், அவளை தூக்கி சுத்துற என பல்லை கடித்தாள். அடியே, உன்னையும் தூக்கி சுத்தணும்னா சொல்லு, சுத்துறேன், அதுக்காக அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று வலித்தது போல நெளிந்தான். சீப்ப, ஓகே ஓகே, மருந்து சாப்பிடணும் என்று நிழலியை நெருங்க, என்ன மருந்து சாகா? மெத்தையில் இறக்கிவிட்டிருந்த அதித்தி தன்னருகே இருப்பது அப்போதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. தலையை சொரிந்தவன் நிழலியை பார்க்க, அவளோ நாக்கை துருத்தி காட்டி கேலி செய்தாள். இருடி இரு என்றவன், அதித்தி பேபி, அம்மாவுக்கு ஃபீவர் வந்ததில்ல, அப்போ டாக்டர் கொடுத்தார்ல, அந்த மருந்து சொன்னேன், சாப்பிட்டு மருந்து சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட் வர வரைக்கும் நாம் ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா என்று கேட்டான் நிழலியை பார்த்து. எப்படி என்று புருவம் உயர்த்தினான். அவளும் உதட்டை வளைத்தாள். இப்போ அதித்தி ஸ்டெப்ஸ் கிட்ட போய் 50 கவுண்ட் பண்ணுவீங்களா, 50 எண்ணுவீங்களா, சாகா போய் ஒளிஞ்சுப்பேனா என்றிட, வேகமாக படியருகே சென்று கண்ணை மூடி எண்ண ஆரம்பித்தாள் சத்தமாக. உடனே வேக வேகமாக உள்ளே வந்தவன் கண்ணாடியில் தன்னை சரி செய்து கொண்டிருந்தவளை வேகமாக திருப்பி இதழை கொய்துவிட்டு மருந்தை அளித்தான். இருவரும் அதில் லயிக்க அதித்தி வெளியே இருந்தவாறு, சாகா கவுண்ட் பண்ணிட்டேன், வரப்போறேன் என்றிட, அவளை விடுத்து வேகமாக ஓடிச் சென்று பால்கனியில் ஒளிந்து கொண்டவனை கண்டு வாய்விட்டே சிரித்தாள் நிழலி. அதித்தி அவனை தேடி கண்டுபிடித்து அவுட் என்று குதித்தாள். அதற்குள் அவர்களுக்கு கீழிருந்து காலை உணவு வர மூவருமாக உண்டுவிட்டு வெளியே முக்கியமான இடங்களுக்கு சென்று சுத்தி பார்த்து போட்டோ எடுத்துக்கொண்டு மதியம் போல அறைக்கு வந்தார்கள். கீழே கொடுத்த மதிய உணவையும் உண்டு மெத்தையில் மூவரும் விழுந்தனர். சோர்வில் அதித்தி உறங்கிவிட நிழலியை மடியில் அமர்த்தி கதை பேசி மருந்தை கொடுத்து தன்மேலே உறங்க வைத்திருந்தான் சாகரன். இவ்வாறே 5 நாட்களுக்கு குமிழியில் அனைத்து இடங்களிலும் சுற்றி பார்த்துவிட்டு மருந்தையும் புகட்டிவிட்டு அந்த நிகழ்வை அவள் மனதிலிருந்து முற்றிலுமாக அகற்றிவிட்டான். அங்கிருந்து கிளம்பும் நேரம் வர அதித்தியோ சாகரனிடம், சாகா, எப்போ நம்ம 3 பேரும் ஒன்றா இருப்போம், நீ தான் நிழலிக்கிட்ட லவ் சொல்லிட்டேல, இன்னும் ஏன் தனியாக இருக்கோம், எப்போ ஒன்றா இருப்போம் என்று கேட்டிட, நிழலியும் சாகரனும் பார்த்து கொண்டனர். மதுரைக்கு போனதும் அதான் வேலை, சீக்கிரமா நான் நிழலி 3 பேரும் ஒன்றா இருக்கலாம் பேபி, இது என் ப்ராமிஸ் என்றான். இது நடக்குமா சாகரா? உங்கள் வீட்டில் என்னை ஏற்றுப்பாங்களா? நிழலி கவலையாக கேட்க, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்க வைப்பேன், ஓ ஆசைப்படி அவங்க பெர்மிஷனோட கல்யாணம் பண்ணுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என்று அவளை தேற்றி நம்பிக்கை அளித்தான். மூவரும் மதுரைக்கு வந்தனர். வழமை போல நாட்கள் செல்ல சாகரன் தன் தந்தையிடம் பேச வேண்டிய நாளை எதிர்பார்த்திருக்க அந்த நாளும் வந்தது. அன்று மாலை வேளையில் சேதுராமன் சோர்வாக வரதராஜனின் இல்லம் நுழைந்தார். அவரை வரவேற்று காஃபி கொடுத்து உபசரித்தார் கண்ணம்மா. என்ன அண்ணா, உங்க முகம் வாடி போயிருக்கு, நோக்கு என்ன எடுத்து அவர் அக்கறையாக கேட்க, அப்போது வரதராஜனும் அங்கு வந்தார். என்ன சேது, ஏன் இப்படி இருக்க என கேட்டு அருகே அமர்ந்தார். வரதா, என்னை மன்னிச்சிடு, அவர் கையை பற்றி கேட்டார். எதுக்கடா மன்னிப்பு கேட்குற, என்ன பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்குற? என் பொண்ணு அந்த மதுசூதனன் பையனை விரும்பி இருக்கா, அந்த பையனும் என் பொண்ணை விரும்பியிருக்கான், அவ வீட்டில் இருந்து வந்து பொண்ணு கேட்டா, நானும் வரதனோட பிள்ளைக்கு என் பொண்ணை கொடுக்க இருக்கிறதா சொன்னேன். அதுக்கு அவா பிள்ளைங்க வாழ்க்கை தான் முக்கியம், அவள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆசைப்பட்டுண்டா அவள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதானே முறைன்னு சொல்கிறா. என் பொண்ணும் எனக்கு அந்த பையன்தான் வேணும்னு அழுறா. நீக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல வரதா. பொண்ணு அழுகையை பார்க்க முடியலை என தயங்கிய கூறி முடிக்க, அதனால இந்த சம்மந்தம் வேணாம், அவள் பையனையே மாப்பிள்ளையாக எடுத்துக்க போகிறேன்னு சொல்ல வர அதான செய்து. பையனும் இன்ஜினியர் வேற, நீ ஆசைப்பட்டது போல மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறா, என் புள்ள சம்பளமே இல்லாத வேலைக்கு போறா. என் புள்ளாண்டான விட அவ ஒசத்தின்னு நினைச்சு பேசி முடிச்சுண்டு வந்து விஷயத்த சொல்ற, அப்படித்தானே செய்துராமா என கத்தவும் அனைவரும் அங்கே கூடினார்கள். சாகரனுக்கும் விஷயம் புலப்பட்டது.
அவர் கெஞ்ச, போதுமோய், நீ உன் பொண்ணுக்கு அந்த பையனை கட்டி வையும். இதுக்கு மேலே உன் கூட எனக்கு சம்மந்தம் பண்ண இஷ்டமில்லை. நீ போகலாம் என கையெடுத்து கும்பிட்டார். வரதா எனவும் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். அவரை சந்திக்க முடியாமல் சென்று விட்டார். சாகரனுக்கு இப்போதுதான் உயிரை வந்தது. சங்கரா, நம்ம பத்மநாதன் கிட்ட சொல்லி சாகரனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லு என்றார். அதுக்கு அவசியம் இல்லப்பா என்றான் சாகரன். அவனை புரியாமல் பார்த்த வரதராஜன், ஏன் கண்ணா அவசியம் இல்லைங்கிற? கண்ணா போதும், நீ உள்ள போ. பேச்சுக்கு தடை போட்டார் கண்ணம்மா. அம்மா, இது என் வாழ்க்கைம்மா, நான் தான் பேசணும். இதுக்கு மேலே தாமதிக்க முடியாது. நான் சொல்லிடுறது தான் நல்லது என்றவன் மூச்சை இழுத்து விட்டு, அப்பா, நான் நிழலிய விரும்புகிறேன். அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அவ கூட தான், இல்லைனா நேக்கு கல்யாணமே வேணாம் என மடமடவென கொட்டி தீர்த்தான். சாகரா, என்ன பேசின்னு இருக்க நீ? அவ இந்த வீட்டுக்கு மாட்டு பொண்ணா? நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். இந்த ஊர்ல நேக்குன்னு மதிப்பு மரியாதையும் இருக்குன்னு நோக்கு தெரியும் தானே? அதை கெடுத்துக்க சொல்றியா? குழந்தையோட இருக்கிறவாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற நோக்கு அசிங்கமா இல்ல? ஓ மனசுக்கு தப்பா படலை. ஆச்சார குடும்பத்துல இப்படி ஒரு கலப்பு மனம் தேவையா? நான் அதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்றார் உறுதியாக. என் மனசுக்கு பிடிச்சதுனாலதான்ப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். 15 வயசுல இருந்தே அவளை தான் என் ஆம்படையாளா நினைச்சுட்டு இருக்கேன். அவ வாழ்க்கை இப்படி ஆனதுல உங்களுக்கு பங்கு உண்டு. அவசரமா அவகிட்ட இருந்து என்னை பிரிச்சு கனடாக்கு அனுப்பி வச்சேள். அப்படி செஞ்சா நான் அவளை மறந்துடுவேன் தானே என்னை அவசரப்படுத்தினேள். ஆனா நான் மறக்கலப்பா. என் உயிரா கலந்தவளை எப்படி மறக்க முடியும்? எனக்கு அவாதான் வேணும். அவ இல்லாத வாழ்க்கை நேக்கு வேண்டாம்ப்பா. புரிஞ்சுக்கோங்க. என் உணர்வு, உடல், உயிர் எல்லாத்தையும் அவதான் ஆட்சி செய்யறா. அவ இல்லைன்னா நான் எதுவுமே இல்லப்பா. நேக்கு நிழலி வேணும்பா. உங்களால அம்மா இல்லாம எப்படி இருக்க முடியாதோ அப்படிதான் எனக்கும். என் கடைசி காலத்துக்கு நான் சாகும்போது ஒரு நிறைவான சாவு எனக்கு கிடைக்கணும்னா அது நிழலியோட வாழ்ந்தால் மட்டும்தான்ப்பா முடியும். உங்களுக்கு உங்க மரியாதை, மதிப்பு முக்கியம். அதே போல எனக்கு என் காதல் முக்கியம்னு சொல்றேன்ப்பா. உங்களுக்கு உங்க மகனை விட அதுதான் முக்கியம்னு சொன்னா சொல்லிடுங்கோ. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஆனா நிழலி இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. தன் முடிவிலும் உறுதியாக இருப்பதாக காட்டிவிட்டு சென்றான். அங்கிருப்பவர்களை முறைத்துவிட்டு உள்ளே சென்றார். மறுநாள் யாருடனும் பேசாமல் விரைப்பாகவே இருந்தார். கண்ணம்மாவிற்கு கணவனா மகனா என்று எண்ணியே நொந்து போனார். வீடே கலை இழந்து போயிருந்தது. இரவில் தன் கணவரிடம் வந்தவர், ஏண்ணா என்றார். என்ன, உன் புளையாண்டானுக்கு பறிஞ்சு பேச வந்திருக்கியா? அதுக்கு இல்லனா, அவன் வாழ்க்கை அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டுமே. அவன் அந்த பொண்ணை உயிருக்கு உயிரா விரும்புறான். இதுல வேற பண்ணோட எப்படின்னா சந்தோஷமா இருப்பான். நேக்கு அவன் காதல் புரியறது போல உங்களுக்கு ஏன்னா புரியல? மற்ற பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா அமைஞ்சது போல இவன் வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறேன்னா? அவன் முடிவுல இருந்து அவன் மாறுறது போல தெரியல. நீங்க இறங்கி வாங்கோண்ணா எனக்கு எஞ்ச. மற்ற பிள்ளைகளுக்கு நாம தானே வாழ்க்கை அமைச்சு கொடுத்தோம். நல்லா தானே இருக்கா? இவனுக்கும் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க மாட்டோமா? இவனா தேடிண்டு நம்மளையே கஷ்டப்படுத்துறான். என்னால அந்த பொண்ணை இந்த வீட்டு மாட்டு பொண்ணா ஏத்துக்க முடியாது. இன்னொருத்தன் குழந்தைக்கு இவன் தோப்பனாரா இருக்க போறானா? இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவகிட்ட பேசுறேன். நீ என் குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்ட. நீ எங்க ஆட்கள் இல்ல. எங்க சம்பிரதாயம், எங்க வழக்கம் நோக்கு தெரியாது. அதனால என் பிள்ளையாண்டாங்கிட்ட இருந்து ஒதுங்கிடுன்னு சொல்ல போறேன் என்று குண்டை தூக்கி போட்டுவிட்டு உறங்க செல்ல தன் மகனை எண்ணி கலங்கி போனார் கண்ணம்மா. அவர் சொன்னபடி வரதராஜன் நிழலியை பார்க்க அவள் வீட்டிற்கு சென்றார். அங்கே கிருஷ்ணனும் பானுமதியும் அவரை வரவேற்க சோஃபாவில் அமர்ந்தார். என்ன சாப்பிட்றீங்க? பானுமதி கேட்க கை நீட்டி தடுத்தவர், நான் இங்கே வரவாட வரல, உங்க பொண்ணை கூப்பிடுங்கோ என்றதும் இருவரும் அதிர்ந்தனர். நிழலியும் அங்கு வந்தாள். வாங்கப்பா என்றாள். அவளை பார்க்க முடியாமல் தடுமாறியவர், நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நேக்கு உன்னை எங்க வீட்டுக்கு மாட்டு பொண்ணாக்கிக்க இஷ்டமில்ல. என் குடும்பத்துக்கு எங்க வழக்கம் முறை தெரிஞ்ச பொண்ணு தான் மாட்டு பொண்ணா வரணும். நாங்க வேத்தால கட்டிக்கிறது பெரும் பாவம். அதை செய்ய நேக்கு விருப்பமில்லை. நீயே என் பிள்ளையாண்ட வாழ்க்கையிலிருந்து போயிரு என்று கையெடுத்து கும்பிட அதிர்ந்து விட்டாள். காற்று 38. செம்ம என சொல்ல வந்து பின் அப்படி அழைப்பது இப்போதைக்கு நாகரிகமில்லை என கருதிய பானுமதி, அண்ணா, பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க. அதை விட அவங்க சேர்றதுக்கு எதுன்னா முக்கியமா இருந்துட போகுது. வாழ போறவங்களுக்கு மனசு ஒத்து போனா போதுமே. என் பொண்ணு உங்க சம்பிரதாயத்துக்கு கட்டுப்பட்டு
பழக்க வழக்கம் எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துப்பா. கொஞ்சம் யோசிங்க அண்ணா. என்னதான் கர்ணன் பிராமணன்னு சொல்லி வித்தைகளை கத்துண்டாலும் அவன் சத்திரியன்தான். ஒரு காலம் பிராமணனா ஆக முடியாது என்று இலைமறைக்காயாக கூறினார். ஆனா நான் உயிருள்ள உணர்வுள்ள மனுஷி, நம்புறீங்க தானப்பா என கேட்க புரியாமல் பார்த்தார். என்னப்பா பாக்குறீங்க? உங்க இனம் உங்க வழக்கம்னு பேசிட்டே போறீங்க. ஆனா அதுக்கும் மேல நானும் சாகரனும் உணர்வு வலி நிறைஞ்ச மனுஷங்க. உங்களுக்கு தோணலையாப்பா? வழக்கம் இனோன்னு சொல்லி எங்களை பிரிக்க நினைக்கிறீங்களே. உங்க பொண்ணுங்க, உங்க மாட்டு பொண்ணு, உங்க மனைவி எல்லாரும் பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சிட்டு தான் பிறந்தாங்களா என கேட்கவும் அமைதியானார். பிறக்கும்போது எல்லாம் தெரிஞ்சு பிறக்கிறது இல்லப்பா, வளரும்போது தான் எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. என்னாலையும் உங்க வழக்கத்தை கத்துக்க முடியும். ஆனா உங்களை போல இந்த இனம்தான் என்ற அடையாளத்தோட நான் பிறக்கலப்பா. முகத்தில் அடித்தார் போல பேச அவருக்குத்தான் முகம் செத்து விட்டது. சாகரனுக்கு நானா ரொம்ப இஷ்டம். எனக்கு நான் உயிரை கூட யோசிக்காம கொடுப்பான். அந்த அளவு என் மேல உயிரா இருக்கான். எனக்கும் அவனா ரொம்ப இஷ்டம். எங்க காதல் ஏன்பா உங்களுக்கு புரியல? சரிப்பா, கல்யாணம்னா என்ன என அவரை பார்த்து கேட்க அவரோ பதில் சொல்ல தடுமாறினார். ரெண்டு மனசை இணைக்கிறது தானே கல்யாணம். ரெண்டு மனசு ஒத்து போய் இல்லற வாழ்க்கையில கடைசி வரைக்கும் பிரியாம ஆதர்ஷ தம்பதிகளா வாழணுங்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இல்ல உங்க பழக்க வழக்கம் தெரிஞ்ச பொண்ண கல்யாணம்ன்ற பேர்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா? சொல்லுங்கப்பா என்று அவரை பார்த்து கேள்வி கேட்க திணறி போனார். நான் கேட்குற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு உங்க கௌரவம் முக்கியம். பெத்த பையன் வாழ்க்கை எப்படியோ போனா பரவாயில்லைல என எள்ளலுடன் கேட்க அவர் வாயை திறக்கவில்லை. சரிப்பா, நான் சாகரன் கிட்ட பேசுறேன். இனிமே என்னை பார்க்க வராத. உன் வீட்டில் சொல்ற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடுறேன். அவனும் நீங்க சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் சொன்னபடி இனி அவன் வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன். ஆனா அவன் மறுத்துட்டா ஏன் சாகரனை என்கிட்டயே கொடுப்பீங்களா என கேட்க அவரும் சாகரனை ஒத்துக்க வைக்கலாம் என்ற கடைசி நம்பிக்கையில் சரி, இதுக்கு ஒத்துக்கிறேன். சாகரனை வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கிறேன். முடியலன்னா உன் சாகரனை உனக்கே கொடுக்கிறேன் என வாக்கு கொடுக்க அவள் கண்ணில் மிளிர்ந்த நம்பிக்கையும் கர்வமும் கண்டு ஒரு நொடி ஆடித்தான் போனார். நான் வரேன் என்று கிளம்ப, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும்பா, அவனுக்கு தெரிய வேண்டாம் என்றாள். எதுவும் சொல்லாது சென்று விட்டார். ஏண்டி அவர்கிட்ட இப்படி பேசின? மனுஷன் ஏதாவது செஞ்சு சாகரனை ஒதுக்கி வைக்க போறார் என்று பதற, இல்லம்மா, இவர்கிட்ட இப்படிதான் பேசணும். இறங்கினா ரொம்ப தான் மேல போவார். இவர் என்ன பண்ணாலும் சாகரன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். அந்த நம்பிக்கையில தான் அவரை சேலஞ்ச் பண்ணேன். நான் பண்ணினது சரிதான மாமா? கிருஷ்ணனை பார்த்து கேட்டாள். சரிதாமா, ஆனா சாகரன் மனச உடைச்சிடாத. அவன்கிட்ட பக்குவமா பேசி புரியவை என்றார். மறுநாள் சாகரன் அலுவலகத்துக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்க அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். எப்பவும் சிரித்த வண்ணமாய் இருக்கும் அவனது வதனம் வாடி இருக்க அதனை கண்டு அவள் மனம் துடித்தது. அவனை நெஞ்சோடு அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டுமென்று அவளையும் மீறி அவளது செல்கள் துடிக்க மனதையும் மூளையும் சமன் செய்து பொறுமை என்றாள். இந்த பிரிவின் வலியை கொஞ்சம் பொறுத்து கொண்டாள். பின்னால் சுகமாக வாழலாம் சாகரா, அதை தன் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டு அவன் அருகில் வந்தாள். சாகரா, என்னாச்சு எனவும் அமர்ந்த வாக்கில் அவள் இடையை கட்டிக்கொண்டு அதில் முகம் புதைத்தான். முடியலடி என்னால. என் அப்பா என் காதல புரிஞ்சுக்க மாட்டிக்கிறார். நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டேன். அவருக்கு கௌரவம் தான் முக்கியம். அப்போ எனக்கு என் காதல் தான் முக்கியம். நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றவனை நினைக்கையில் அழுகை முட்டிக்கொண்டு வர வேறு வழியின்றி பேச ஆரம்பித்தாள். நீ விட்டு கொடுத்துதான் ஆகணும் சாகரா என்று அடுத்த இடியை இறக்க அணைப்பிலிருந்தே அவள் முகம் பார்த்து, என்ன சொல்ற? நான் உனக்கு வேணாம் சாகரா. உன் குடும்பத்துக்கு நான் ஒத்து வர மாட்டேன். உங்க அப்பா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது என்று கூறி முடிக்க விருட்டனை எழுந்தவன் கோபத்தில் என்ன செய்வதென்றே தெரியாமல் அவளை அடித்திருந்தான். உன்ன மாதிரி என்னால மாத்தி மாத்தி யோசிக்க முடியாதுடி. எனக்கு நீ வேணும், இல்லையா நான் கனடாவுக்கு போறேன். இங்க இருந்தா தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்வீங்க. கனடாவுக்கே போறேன். யாரும் வேணாம் எனக்கு. கோபத்தில் கத்தியவன் அருகே இருந்த சுவரில் தன் கையை குத்தி தன் கோபத்தை குறைக்க முயன்றான். சாகரா என பதறி அவன் கைப்பற்ற வந்தவளை தடுத்தவன், இந்த காயத்தை விட உள்ள இருக்க காயம் ரொம்ப வலிக்குதுடி என்று நெஞ்சை குத்தி காட்டினான். யாருக்குமே என் காதல் புரிய போறது இல்லைல. எல்லாருக்கும் அவங்கவங்க முடிவு தான் முக்கியம்னா எனக்கு ஏன் முடிவு தான் முக்கியம்.
என் காதல்ல நான் யாருக்கு புரிய வைக்க போறதில்ல. இங்க இருந்தா தானே கல்யாணம் பண்ணிக்க சொல்வீங்க. உங்க யார் கண்ணிலையும் படாத தூரம் போயிடுறேன். அதித்தியை பார்த்துக்க அவளோட ஆசையை ஒரு அப்பனா என்னால நிறைவேற்ற முடியல என வலியில் கண்ணீர் வடித்தவன் வெளியே விறுவிறுவென்று சென்றான். திரும்ப வந்து அவளை இழுத்து இதழ் பதித்து வெகு நேரத்திற்கு பின் விட்டவன், வலிக்குதுடி ரொம்ப என்று அவளிடம் தற்போதைக்கு மருந்து எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். ஒரு வாரம் பொறுத்துக்கோடா இந்த வலிய என்றவளுக்கு பயமும் கூடியது. விபரீதமாக எதுவும் செய்து கொள்வானோ என்ற அச்சம் வேறு அவளை ஆட்டி படைத்தது. அவன் கோபமாக வீட்டுக்கு வர அங்கே மண்ணெண்ணெய் எடுத்து தன்மேல் ஊத்திக்கொண்டு தற்கொலை என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்தார் வரதராஜன். அண்ணா, ஏண்ணா, அப்பா என கத்த கத்த மண்ணெண்ணெயை தலையில் ஊத்திக்கொண்டு நின்றார். சத்தம் கேட்டு வந்தவன் அவரது நிலையை கண்டு அதிர்ந்தான். நான் எதுக்குடி உயிரோடு இருக்கணும்? என் பேச்சுக்கு இங்க மதிப்பில்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? அவனுக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். நம்ம குலம் கோத்திரம் எதுவும் முக்கியம் இல்லைல. நான் போறேன்டி. அதுக்கு பிறகு அவளை மருமகளா நடு வீட்டில் உட்கார வைங்கோ என்றவர் கத்த, அப்படி சொல்லாதேள்னா. சாகரா, உன் அப்பாவை காப்பாத்துடா. கண்ணம்மா அழ வேகமாக அவரிடம் கேனை பறித்தவன், நீங்க ஏன்பா சாகணும்? நான் சாகுறேன்ப்பா. என்னால நிழலை விடுத்து யாரையும் கல்யாணம் பண்ணி உணர்வில்லாத பொணமா வாழ்றதுக்கு பொணமா போறதே நல்லது. உங்க கௌரவமும் போகாம இருக்கும். நான் போறேன்ப்பா. நீங்க செத்தா நஷ்டம் எங்களுக்குப்பா. நான் செத்தா யாருக்கும் நஷ்டம் இல்லை. உங்களுக்கு 3 பசங்க, பேர பிள்ளைங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவளுக்கு குடும்பம் இருக்கு. எனக்கு யாருப்பா இருக்கா? என் ஆசைக்கு விருப்பத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாத இடத்துல நான் ஏன் இருக்கணும் என்று அதை வாங்கி தன்மேல் ஊத்தி கொண்டவன், நான் போறேன்ப்பா. சிரித்த முகத்துடனே அவர் கையில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து பற்ற வைத்து செல்ல அவரோ அவன் இவ்வாறு செய்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. உறைந்து போய் நின்றார். ரகுராம் தான் அவன் கையில் இருந்த தீப்பெட்டியை தட்டிவிட்டான். என்ன முட்டாள் செயலுது? ஏமாமா இப்படி பண்றேள்? சாகரனை இழந்துதான் உங்க கௌரவத்தை, உங்க இனத்தை, ஜாதிய நல்லாட்ட போறீங்களா? அப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னா இந்தாங்கோ, பிடிங்கோ, அவனை நீங்களே கொல்லுங்கோ, அப்படியே எங்களையும் சேர்த்து எரிச்சுடுங்கோ. உங்களுக்கு மருமகனாகவோ மகளாகவோ இருக்க எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. அந்த அசிங்கத்தோடு வாழ்றதுக்கு உங்க கையாலே எங்களுக்கும் கொள்ளி வச்சுடுங்கோ என்றான். அத்திம்பேர் சொல்றது சரிதான். ஜாதி கௌரவம் பார்க்குற இந்த வீட்டில் நாங்கள் இருக்க பிடிக்கல, எங்களையும் கொன்னுடுங்கோ என்றான் சங்கரன். அவ ஆசைப்பட்ட பொண்ணை கட்டி வைங்கப்பா, எங்களுக்கு தம்பி வேணும்பா. இருவரும் அழுக கண்ணம்மாவோ அவரிடம் முந்தானை நீட்டி, என் புள்ள உயிரை பிச்சு போடுங்கோ என்று கெஞ்சி அழுதை விட்டார். அவர் அமைதியாக சாகரனை அழைத்து கொண்டு பின்புறமாக அவன் தலையில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு தானும் ஊற்றிக்கொண்டு ஒன்றும் பேசாது வீட்டினுள் நுழைந்தார். அவனையும் அவன் அறைக்கு அனுப்பி வைத்தார். நடுக்கூடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார். மற்றவர்களும் அமைதியாக இருந்தனர். நிழலியோ மனசு கேளாமல் சாரதிக்கு அடித்து சாகரனை பற்றி கேட்க, சாரதி சொன்ன விஷயத்தை கேட்டு அதிர்ந்து அடித்து பிடித்து ஓடி வந்தாள். அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கிருந்தாள். அவளை கண்டு எல்லோரும் எழுந்து நிற்க வரதராஜனோ தலை குனிந்தார். உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தது சாகரனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கதான், அவனை கொல்ல இல்லப்பா. ஏன் எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் சாகரனை என்கிட்ட கொடுத்துடுங்க, நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன். உங்க வழக்கத்தை எல்லாம் நான் கத்துக்கிறேன். நீங்க சொல்றத செய்யறேன். நீங்க சொன்னது போல சாகரனை எனக்கு கொடுங்க. இதுக்கு மேல நீங்க மனசு இறங்கலன்னா சொல்லுங்க, சேர்ந்தாவது செத்து போறோம். ஆனா அந்த பாவமும் உங்களை தான் சேரும். ப்ளீஸ் பா, என்னை ஏத்துக்கோங்க. அவர் முன் கை கூப்பி நிற்க, நான் வாக்கு கொடுத்தா மீற மாட்டேன். சாகரன் உனக்குத்தான். வீட்டில் பெரியவாளை வர சொல்லு என்று உள்ளே சென்றுவிட அனைவருக்கும் அங்கே சந்தோஷம். அவள் கண்ணம்மாவை பார்க்க அவர் வா என்று அழைக்க ஓடி சென்று கட்டி கொண்டாள். உங்களுக்கு என்னை பிடிக்கும் தானே? இல்ல சாகரனுக்காக என்னை ஏத்துக்கிறீங்களா? கண்ணீரை தொலைத்தவாறு கேட்டாள். எப்போ உன்னை முறையா பார்த்தேனோ சாகரனை தேடி வந்து அழுது நின்னப்ப உனக்காக பரிதாபப்பட்டேன். அதே அவரோட அனுமதி இல்லாம உள்ள வரமாட்டேன்னு சொல்லி ரோஷமா நின்னப்பையும் பிரச்சனைன்னு நாங்க சொன்னப்போ முடிச்சு கொடுத்தப்பவே உன் குணம் எனக்கு பிடிச்சது. நீ சாகரனுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு அவன் சொன்னப்ப உடல் சிலிர்த்தது. நீதான் சாகரனுக்கு சரியானவன்னு தோணித்து. உன் தைரியம் நேக்கு ரொம்ப பிடிக்கும். என் தோப்பனார் சொல்றபடி நீ இருக்கிறதுனால நேக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்போ நீ என் மாட்டு பொண்ணா வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேத்தியையும் பிடிக்கும் என்றார். தேங்க்ஸ்மா என்றவள் மற்றவர்களை பார்க்க, என்ன பார்க்காத, நான் ஆல்ரெடி உன்னை என் தங்கையா ஏத்துன்ட்டேன் சாரதி சொல்ல. அப்போ நோக்கு முன்னமே எல்லா விஷயமும் தெரியுமா சாரதி? ரகுராம் கேட்க,
சாகரனை அசிஸ்டண்டா போக சொன்ன ஐடியாவே நான் தான் கொடுத்தேன் என்று காலரை தூக்கிவிட, பேருக்கேத்த வேலை தான் பார்த்திருக்கேள் என்றாள் வேதிகா. அர்ஜுனனுக்கு சாரதியாக கண்ணன் உதவியது போல இந்த சாகரனுக்கு சாரதியானான் பார்த்த சாரதி. எங்க வீட்டுக்கு 2 புது சொந்தம் வரப்போறது, ஏத்துக்காம இருப்போமா? முதல்ல யோசித்தோம் தான். உங்க 2 பேரோட காதலை பார்க்கும்போது சேர்த்து வைக்கிறதுல தப்பே இல்லை, க்ஷேமமா இருங்கோ என்றான் ரகுராம். தேங்க்ஸ் அண்ணா என்றவள் சாகரனை தேட, அவன் ரூம்ல இருக்கான், போய் பாருமா என்று கண்ணம்மா அனுப்பி வைத்தார். மேலே அவன் அறைக்கு சென்றாள். கதவு லேசாக சாத்தி இருந்தது. திறந்து உள்ளே வந்தவள் அவன் கட்டிலில் கண்களில் கை வைத்து மறைத்து படுத்திருந்தான். அவன் அருகில் அமர்ந்து தலையை வருட, அது முழுவதும் ஈரமாக இருக்க தன் முந்தானையை எடுத்து துவட்ட, யாரென கையெடுத்து பார்க்க நிழலியை அங்கு கண்டு பதறி எழுந்து அமர்ந்தான். நீங்க இங்கே எப்படி? ஏன் வரக்கூடாதா என்று மீண்டும் தலையை துவட்ட செல்ல தட்டிவிட்டான். போடி, நீதான் எனக்கு ஒத்து வரமாட்டேன்னு வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இப்போ ஏன் வரக்கூடாதான்னு கேட்குற? போடி. செல்லமாக முகத்தை திருப்பிக் கொள்ள, நான் என்ன பண்ணட்டும் சாகா? உங்கள் அப்பாவுக்கு நம்ம காதல் புரியணும், 1 வாரம் டைம் கொடுத்தேன் என்று நடந்ததை சொன்னவள், மனுஷன் இப்படி பண்ணுவார்னு நினைக்கல, அதை விட நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லடா. நீ சொல்லிட்டு போகும்போதே உள்ளுக்குள்ள ஒருவித பயம் இருந்துச்சு. அதான் சாரதி அண்ணாக்கு ஃபோன் போட்டேன். அவர் விஷயத்த சொன்னதும் எனக்கு உயிரே இல்லை, அதான் ஓடி வந்துட்டேன். என்ன சொன்ன? உனக்கு யாரும் இல்லையா? அப்போ நான் யாருடா? பொண்டாட்டி புள்ளன்னு நாங்கள் எதுக்கடா இருக்கோம்? ராஸ்கல், இன்னொரு வாட்டி யாரும் இல்லைன்னு சொல்லிப்பாரு, அப்போ இருக்கு உனக்கு என பொய் கோபம் கொள்ள அவளை வாரி அணைத்து கொண்டான். லவ் யூடி பட்டர்பன். எங்க நீயும் என் காதலை புரிஞ்சுக்கலையோன்னு நினைக்கும் போது சாகணும்னு தான் தோணுச்சு. அதான் அப்பா கிட்ட நானே சாகுறேன்னு சொன்னேன். அவன் அணைப்பிலிருந்து தலையை நிமிர்த்தியவள் அவன் வாயை அடைத்தாள். சாரிடா, எனக்கு வேற வழி தெரியல என்றவள் அவள் இதழை ஒற்றி எடுத்து எழ முயல அவன் பிடி வலுவானது. சாகரா விடு, கீழே எல்லாரும் இருக்காங்க என நெளிந்தாள். கீழே தானே இருக்காங்க என்று அவளை மெத்தையில் கிடத்தி மேலே படர்ந்தான். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்றாள் அவன் நெஞ்சில் கை வைத்து தடுத்து. எதெல்லாம் என்று கழுத்து வளைவில் முகம் புதைத்து முன்னேற பாவையவள் கைகள் தானாக நெஞ்சிலிருந்து முதுகுக்கு முன்னேறியது. சாகரா, சாகரா என கீழே அழைக்க அவனை தள்ளிவிட்டு எழுந்தாள். ஃப்ராடுடானி, அப்படியே மயக்கி உன் பக்கம் சாய வைக்கிற. சேலையை சரி செய்துவிட்டு எழுந்து நின்றாள். அவள் கையை பிடித்து கொண்டவன், இனிமே இந்த அறையில தான் நீ, நான், அதிதி. அப்பப்ப திருட்டு முத்தம், அணைப்பு, இப்படி கட்டில்ல சின்ன விளையாட்டு, கொஞ்சம் சண்டை, சமாதானம், நிறைய காதல், எல்லாமே இருக்கும். என் கூட இந்த உலகத்துல வாழ தயாரா மிஸ்ஸஸ் சாகரன்? எப்பவோ தயார் மிஸ்டர் நிழலி என்று சிரிக்க அவள் கையில் முத்தமிட்டான். அவன் நெற்றியில் முத்தம் வைத்தாள் அவள். பின் அவனை கஷ்டப்பட்டு கீழே அழைத்து வந்தாள். அனைவரும் அவனை நமட்டு சிரிப்புடன் பார்த்தனர். அனைவரின் முன் வழிந்தவன் அம்மா என கட்டி கொண்டான். யோ சாகரா, இன்னும் அம்மா முந்தானையை பிடிக்காம பொண்டாட்டி முந்தானையை பிடிடாப்பா எனவும் இருவருக்கும் வெட்கம் வந்து அங்கே சிரிப்பலைகள்தான். காற்று 39. வீடே வெகு நாட்களுக்கு பின் மகிழ்ச்சி கடலில் தத்தளித்திருந்தது. அங்கே கல்யாண வேலைகள் மடமடவென நடந்தேற கல்யாணம் ஆடம்பரமாக இருக்க வேண்டாம் என்று நிழலி மறுத்துவிட்டதால் எளிமையாகவே வைக்க முடிவு செய்திருந்தனர் இரு வீட்டாரும். அன்று சாகரனின் தந்தை வரதராஜன் கல்யாணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட அனைவருக்கும் தாழ முடியாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நிழலியின் வீட்டில் தெரிவிக்க ஜோடியாக சிரித்த முகமாக இருவரும் வர அவர்களை கண்டு பெரியவர்கள் கண்கள் கலங்க, சிறியவர்கள் கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர். அப்பா, மாமா, அத்தை, எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டார், உங்களை வந்து பேச சொன்னார் என்று சாகரன் சொல்ல பானுமதி அழுது விட்டார். மகளின் வாழ்க்கை அதிதியோடு முடிந்துவிடுமோ என்ற அச்சம் அவரை தினமும் ஆட்டி படைக்க அந்த கோபத்தை தான் நிழலிடம் காட்டினார். சாகரனின் வருகைக்கு பின் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நம்பிக்கை வந்தது. முதல் நாள் வந்த அன்றே சாகரன் பானுமதியிடம் நடந்த உண்மைகளை எல்லாம் கூறினான். அதில் அதிர்ந்தவருக்கு அழுகை மட்டுமே வந்தது. எனக்கு பயமெல்லாம் அவ வாழ்க்கை இப்படியே போயிடுமோனுதான்ப்பா. ஒரு ஃப்ரெண்டா அவ மனசை மாத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வை சாகரா என்று அவன் கரம் பற்ற, ஃப்ரெண்டா ஒத்துக்க வச்சு நானே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆண்டி, நான் உங்க பொண்ணை விரும்புறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்று அவன் காதல் கதையை கூறியவன், நான் உங்களுக்கு வாக்கு தரேன், நளினியோட மனசை மாற்றி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு நான் அவளை கல்யாணம் பண்ணி நான் நளினி அதித்தின்னு வாழ்வோம் ஆண்டி,
அவருக்கு வாக்குறுதி கொடுத்தவன் இன்று நிறைவேற்றிவிட்டு நிற்பதைக் கண்டு பெருமை பொங்க பார்த்தார். நீ சாதிச்சிட்ட மருமகனே, என்கிட்ட பண்ண ப்ராமிஸ நிறைவேற்றிட்ட, ரொம்ப நன்றிப்பா என கையெடுத்து கும்பிட, ஐயோ அத்தை, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, என் ஃப்ரெண்டா அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அதே நேரம் என் காதல் எனக்கு வேணும்னு போராடினேன், அவ்வளவுதான் அத்தை, இனி நோ அழுக, ஒன்லி ஹாப்பி தான் என அவர் கண்ணீரை துடைத்தான். தன் மகளிடம் வந்தவர், என்னை மன்னிச்சிடுடி, உன்னை ரொம்ப நோகடிச்சிட்டேன் என அழுக அவரை கட்டி கொண்டாள். அப்பாடா, இப்பதான் ஹாப்பியா இருக்கு, சட்டு புட்டுன்னு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிவிடுங்க, அப்பதான் என் ரூட் கிளியர் ஆகும். இல்லை ஒரே மேடையில் அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் கல்யாணம் வச்சாலும் எனக்கு ஓகே தான் என்றான் வாசு தோளை அசட்டையாக குலுக்கி. அதெல்லாம் கிடையாது, அவ படிச்சு முடிச்சதும் 1 வருஷம் வேலைக்கு போகணும், அப்புறம்தான் கல்யாணம் என்று சன்னமாக நிழலி கூற, என்னது 1 வருஷம் கழிச்சுதான் கல்யாணமா? ஏய் நீ வாடி, நம்ம லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் என மிருவை அழைக்க, அடிங்க லிவிங் டுகெதரா? அவனை அடிக்க வர சாகரனின் பின்னால் ஒளிந்தான். பேசாம அவனுக்கே முதல்ல முடிச்சு விடுங்கோ, பய ரொம்ப அவசரமா இருக்கான் எனவும், ஒரு ஆணோட மனசு ஆணுக்குதான் ஐயா புரியும், இங்கு இருக்கிறவங்களுக்கு மனசே இல்லையா என்றவன் கிருஷ்ணனின் முறைப்பில் வாயடைத்தான். ஆமா, எங்க என் பேபி? சாகரன் கேட்கவும், சாகா என்று அவள் வரவும் சரியாக இருந்தது. அவளை தூக்கி சுற்றியவன், பேபி, நீ ஆசைப்பட்டது போல நீ நான் நிழலின்னு நாம ஒன்னா இருக்க போறோம் என அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான். நிஜமாவா என அவளும் முத்தம் வைத்தாள். என் பொண்ணுதான்ப்பா, என் காதலை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா, ஒரு சிலருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு, அந்த மக்கு மண்டோதரியோட எப்படிதான் வாழ போறனோ தெரியல என பெருமூச்சை இழுத்து விட்டான். அவன் விழாவில் குத்தியவள், நான் மக்கு மண்டோதரியா, உனக்கு இருக்குடா என்றாள். ஆ என வலியில் அலறினான். அத்திம்பேர், உங்க நல்ல நேரம்லாம் முடிஞ்சுடுத்தோ, இனி உங்களுக்கு சனி தோஷந்தான் என மித்து கிண்டல் செய்ய அவனுக்கு பல அடிகள் விழுந்தன. மறுநாள் கிருஷ்ணன், தென்றல், விக்ரமன், பானுமதி, வெண்மதி என பெரியவர்கள் அனைவரும் சாகரன் வீட்டிற்கு சென்றனர். அங்கே அவர்களை குறையில்லாமல் உபசரித்தார் கண்ணம்மா. கிருஷ்ணன் தான் பேச ஆரம்பித்தார். முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றவர் ஆரம்பிக்க அவர் அவரை புரியாமல் பார்த்தார். நம்ம பசங்க அவங்க வாழ்க்கைய அவங்களே தேர்ந்தெடுத்துட்டு அதுக்காக பெத்தவங்களை எதிர்த்து நிற்கும்போது நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு பெத்தவனா என்னாலையும் உணர முடியுது. இவங்க முடிவால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அதுக்கு தான் இந்த மன்னிப்பு என்றிட வரதராஜனின் மனம் கொஞ்சம் கனிந்தது. நிழலியோட அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறது நானும் மாமாவும் தான், நாங்கள் தான் அவளுக்கு எல்லாமே. நீங்கள் கல்யாணத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்லுங்க, அதன்படி நாங்கள் செஞ்சிடுறோம் என்றார் கிருஷ்ணன். எனக்கு நகை பணம் எல்லாம் கேட்டு வாங்குற பழக்கம் இல்லை. என் மூத்த மாட்டு பொண்ணுக்கு கூட இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நாங்கள் கேட்கல. உங்கள் விருப்பம்தான், நீங்கள் பொண்ணுக்கு என்ன செய்கிறதா இருந்தாலும் சரி, நான் அதில் தலையிட போகிறதில்ல. ஆனால் கல்யாணம் எங்கள் முறைப்படி தான் நடக்கணும், அதை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கல்யாண செலவை பாதி பாதியாக ஏற்றுக்கலாம் என்றிட கிருஷ்ணன் தன் அக்காவை பார்க்க சரி என்று தலையாட்டினார் பானுமதியும். இவர்களும் ஒத்துக்கொண்டனர். அதானே, எங்க உங்க அப்பா திருந்திட்டாரோன்னு நினைச்சேன், இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு பார். சாரதி சாகரனின் காதை கடிக்க, சும்மா இருங்கோ அத்திம்பேர் என்று சாரதியை அடக்கினான். அப்புறம் இன்னொரு விஷயம், பானுமதி இழுக்க அவருக்கு புரிந்ததுதான், இருந்தும் அவரை சொல்லட்டும் என்று அமைதியாக இருந்தார். அதித்தி அவர் இழுக்க, தாயையும் சேயும் பிரிச்ச பாவம் எங்களுக்கு வேண்டாம், குழந்தையும் எங்களோட இருக்கட்டும் கத்திரி போல பேச்சை முடித்து கொண்டார். அப்புறம் உங்க சம்மதத்தோட இன்னொரு விஷயம் சொல்லணும். கிருஷ்ணன் இழுக்க, சொல்லுங்கோ. மாப்பிள்ளைய எங்க கம்பெனிக்கு ஜிஎம் ஆக்கியிருக்கோம். நான் எம்டியா இருக்க தான் சொன்னேன், அவரு வேணாம்னு சொல்லிட்டார், அதான் ஜிஎம் ஆக்கியிருக்கோம். உங்ககிட்டையும் சொல்லிடலாம்னு. ரொம்ப சந்தோஷம், நான் கூட வேற வேலைக்கு போக சொல்லலாம்னு இருந்தேன், ரொம்ப நன்றி என்றார். மேற்கொண்டு பேசியவர்கள் கல்யாண தேதியையும் முடிவு செய்தனர். சாகரனுக்கு அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். அனைத்தையும் கிருஷ்ணன் வந்து நிழலிடம் சொல்ல அவளுக்கு பெரும் மகிழ்ச்சி என்றாலும் தன் வீட்டு பெரியவர்கள் மனதில் ஏதேனும் நெருடல் இருக்கிறதா என தெரிந்து கொள்ளவே கேட்டாள். உங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம் தானே, இல்ல எனக்காக பிடிக்காம ஏத்துக்கிறீங்களா? சித்தப்பா உங்களுக்கு ஓகேவா? அத்தை உனக்கு என்று கேட்க, உனக்கு ஒரு நல்லது நடந்தா அது எங்களுக்கு சந்தோஷத்தை தாண்டா கொடுக்கும். இனி நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. கல்யாண பொண்ணு கலையோட
சிரிச்ச முகமா எப்பயும் இருக்கணும், எங்களுக்கு அது போதும். விக்ரமன் கூற அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். ஆமா, யார கேட்டு அவனை ஜிஎம் ஆக்குனீங்க? அவன் என்னோட அசிஸ்டன்ட், என்னோட ஜூனியர். என்கிட்ட கேட்காம எப்படி ஆக்குனீங்க என கேட்டு வீட்டை கலகலப்பாக்க முயன்றாள். அடியே, இன்னும் என்ன அவன் இவன் சொல்லிக்கிட்டு? மரியாதையை கூப்பிடு. பானுமதி அதட்ட. எப்படி கூப்பிட என அவளும் அசட்டையாகவே கேட்டாள். வாங்கோண்ணா, போங்கோண்ணா, இருங்கோண்ணா, சாப்பிடுங்கோண்ணா தான் சொல்லணும். ஆனா பாரு, எப்படிதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அண்ணா கூப்பிடுறாளோ என்று சலித்து கொண்டான் மித்து. அதுக்கு பெட்டர் நான் சாகரனை கூப்பிடுறேன். பா, என்னவோ என்னால அப்படி நினைச்சு பார்க்கவே முடியல என்றாள். அதானே, அவனை நீ புருஷனாவா பார்க்குற? அவன் என் அசிஸ்டண்ட், ஏன் ஜிஎம் வேலை கொடுத்தீங்கன்னு வேற கேட்குற. உண்மையிலே அண்ணனை கல்யாணம் பண்ணி அவரை என்னவா மாற்ற போறியோ? வாசு புலம்ப. ரொம்ப தாண்டா உன் அண்ணன் மேலே அக்கற, பின்ன ஏன் என்னண்டா என காலரை தூக்கி விட்டு கொள்ள, பாத்தியா மிரு என திரும்ப அவளோ சோகத்தின் உருவாய் இருந்தாள். ஏண்டி, இங்கே எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், நீ மட்டும் ஏன் சோகமா இருக்க? இல்லைக்கா, நீ எவ்வளவுதான் எங்களை கண்டிச்சாலும் பாசமான அக்கா நீ. உன்னை பிரியறத நினைச்சா கஷ்டமா இருக்குக்கா அவள் அழுக. டேய் மித்து, வாசு, கேமரா எதுவும் இருக்கா பாருடா. இல்ல ரீல்ஸ் எதுவும் பண்றாளா பாருடா, இவ இப்படி சீரியஸா பேசுற ஆள் இல்லையே என அவளை கலாய்க்க, போக்கா உனக்கு விளையாட்டு தான், நான் சீரியஸா பேசுறேன் என கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவளை அணைத்து கொண்டவள், அழாத மிரு, அக்கா எங்க போயிட போறேன், இதே மதுரை தான். ஸோ நீ கார் எடுத்துட்டு அங்க வா, இல்லை நீ ஃபோன் பண்ணு, நாங்கள் இங்கே வரோம். நாம் என்ன பானுமதி வெண்மதி போல அதிர்ஷ்டமா பண்ணியிருக்கோம்? ஒரே வீட்டில் மருமகளா போக நீ கூட ஓகே தான், நான் தான் என பெருமூச்சை விட்டவளுக்கு கண்ணீர் மடமடவென வர, என்னை அனுப்பி வைக்கிறீங்கல்ல? கேட்டவளை ஓடி சென்று அணைத்து கொண்டனர் அவளது அம்மாக்களும் அத்தையும். குட்டி பாச போராட்டமே நிகழ்ந்தது அங்கு. அதன் பின் நாட்கள் கல்யாணத்தை நோக்கி சென்றது. இரு வீட்டாரும் சேர்ந்து நகை துணிமணி எடுக்க மதுரை டவுனுக்கு சென்றனர். அவளுக்கு முகூர்த்தப்பட்டு தேர்வு செய்ய நிழலியை முன்னிறுத்திவிட்டு பெண்கள் ஆடையை தேர்வு செய்ய பாவம் சாகரனின் ஆசை அங்கு நங்கென்று மிதிக்கப்பட்டது. அவளும் எப்படியாவது அவன் ஆசைக்கு இணக்கம் கொடுக்க முயல, அங்கேயும் தோல்விதான். என்னம்மா, சேலை முன்னாடி இருக்கு, நீ பின்னாடி திரும்பி பார்த்துட்டே இருக்க, எடு என்றாள் வெண்ணிலா. அக்கா, சாகரன் நான் தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னா, அதான் என்று இழுத்தவள் புரிந்தவள் போல சற்று நகர்ந்து கொள்ள கண்ணாடி வழியே இருவரும் முகூர்த்தப்பட்டை தேர்வு செய்தனர். இதெல்லாம் அதர பழசன்னா வாசு சொல்லி தலையில் அடிக்க, காதல் கூட பழசுதாண்டா, அதுக்காக காதலிக்காம இருக்க முடியுமா? அது போலதான் இதுவும் என்றான். மச்சான், இப்போ சார்வாள் காதல் மூட்ல தான் இருக்கார், கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருப்பார், நீங்க கண்டுக்காதேல் சாரதி சொல்ல, ஏன் அத்திம்பேர், நீர் கூட இப்படிதானே இருந்தேள்? வேதான்னுட்டு நான் ஏதாவது சொன்னேனா? போங்க அங்கிட்டு, என் ஆத்துக்காரிய சைட் கூட அடிக்க விட மாட்டேள். அனைவரும் உதட்டை பிதுக்கி கொண்டு நகர்ந்தனர். நாட்கள் கலகலப்பாக சென்றன. முகூர்த்த நாளும் வர சாகரன் வீட்டு முறைப்படிதான் கல்யாணம் நடக்க இருந்தது. சன்னியாசியாக காசி யாத்திரைக்கு செல்ல வீம்பு செய்யும் சாகரனை மித்து பொண்ணு தருவதாக சொல்லி சில சடங்குகள் செய்து அவனை உள்ளே அழைத்து மேடையில் நிற்க வைத்தனர். அவனது நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறப் போவதை எண்ணி அவன் கண்கள் கலங்கின. அரக்கு பட்டில் மடிசார் கட்டி பல மாலைகள் இட்டு பூச்சூடி மங்கையவள் மலர் பாதங்களை எட்டு வைத்து மேடையை நோக்கி வந்தாள். விக்ரமன் அமர அவர் மடியில் நிழலி அமர மந்திரங்கள் பல ஓதினாலும் நல்ல நேரம் வந்தாலும் அவளிடம் சம்மதத்தை கேட்க அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் தாலியை காட்டி, ஓய் மாமி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என கேட்க அம்பக நீர் மடை திறந்த வெள்ளம் போல வர தலையை அசைத்து தன் சம்மதத்தை அவள் மொழிய எழுந்து நின்று அவள் கழுத்தில் தாலி கட்டியவன் நெற்றியில் குங்குமத்தோடு இதழையும் பறித்தான். இதர சடங்குகள் முடிந்து பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். பின் அவர்களை ஊஞ்சலில் அமர வைத்து ஆட்டிவிட்டனர். பாலும் பழமும் சாப்பிட வைத்தனர். இளைஞரணி எல்லோரும் மணமக்களை தங்கள் இழுப்பிற்கு இழுத்து விளையாட வைத்தனர். பின் சாகரனுடன் தன் வலது கால் எடுத்து வைத்து வீட்டிற்குள் நுழைந்தாள். விளக்கேற்றி கடவுளை வணங்கினார்கள். சொந்த பந்தங்களை எல்லாம் இரவு பந்தி போட்டு அனுப்பி வைத்தனர். மணமக்களின் தனிமைக்கு அறையை தயாரும் செய்தனர். பின் நிழலியின் குடும்பம் செல்ல இருக்க கண்ணீர் தடங்களுடன் கட்டி அணைத்து விட்டு சென்றனர். பானுமதி அதிதியை இன்று மட்டும் அழைத்து போவதாக கேட்க மறுத்துவிட்டான் சாகரன். அவர்களும் சென்று விட்டனர். நல்ல நேரத்தில் நிழலியை அலங்காரம் செய்து அழைத்து சென்ற வெண்ணிலா, நான் சொன்னேன்,
உன் புருஷன்தான் கேட்கல, இன்னைக்கு எல்லாம் நடந்த மாதிரி தான் என்று தலையில் அடிக்க, என்னாச்சுக்கா? அந்த கூத்த நீயே போய் பாருமா. அவளை அங்கே விட்டுவிட்டு கீழே இறக்கினாள். ஏன் அக்கா சலிச்சிட்டு போறாங்க என கதவை திறந்து உள்ளே சென்றவள் கதவை தாளிட்டு விட்டு திரும்ப மெத்தையின் மேலிருந்த அலங்காரத்தை எல்லாம் கலைத்து குப்பையில் கொட்டிவிட்டு அதித்தியுடன் விளையாடி கொண்டிருந்தான் சாகரன். முதலில் கண்கள் கனிந்து அவனை காதலாய் பார்த்தவள் தலையில் அடித்து கொண்டாள். ஏன் கூட விளையாட வேண்டிய நேரத்துல இவ கூட விளையாடிட்டு இருக்கான் பாரு என்று கடிந்தவள் பாலை சாகரன் அருகில் இருந்த மேஜையில் வைத்து அவனை இடித்தாள். அவள் இடித்தது கூட தெரியாமல் இருவரும் விளையாட்டில் கவனம் செலுத்தி இருந்தனர். இது தேராது என்று எண்ணிக்கொண்டவள் அதித்தியின் பக்கம் வந்து படுத்தாள். நாங்க ராக் பேப்பர் சீசர் விளையாடுறோம், நளினி நீ வரியா என கேட்டான் சிறு குழந்தை போல. வேணா வேணா சாகா, நல்லா இருக்காது பேபி, நீ நாங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றோம் கவுண்ட் பண்ணிட்டே வா என்றவள் மீண்டும் விளையாட்டை தொடர, எது நான் கவுண்ட் பண்ணணுமா? நான் உங்க ரெஃப்ரி பாரு என சலித்து கொண்டு திரும்பி கொண்டாள். என்னாச்சு நளினி, தூங்க போறியா? சாகரன் கேட்க, இப்பவாவது கேட்டானே, ஆமா என்றாள். சரி தூங்கு என்று மீண்டும் விளையாட்டை தொடர, கொய்யால என கோபமாக அவனை முறைத்துவிட்டு திரும்பி படுத்தவள் அசதியில் லேசாக கண்ணை மூடினாள். சிறிது நேரம் கழித்து ஏதோ அந்தரத்தில் இருப்பது போல் இருக்க கண்ணை முழித்து பார்த்தவள் விழிகளை விரித்தாள். சாகரன் அவளை கைகளில் ஏந்தி இருந்தான். என்னடி பட்ரபன், அதுக்குள்ள என்ன தூக்கம்? நமக்கு இன்னைக்கு முதலிரவடி, தூங்குற? ஓ, இப்பதான் சாருக்கு முதலிரவு தெரிஞ்சதா என சற்று குரலை உயர்த்த, ஏண்டி கத்துற, எந்திரிக்க போறா என்றவன் கீழே விரித்த போர்வையில் அவளை படுக்க வைத்தான். இன்னைக்கு மட்டும் அவளை வெண்ணிலாக்கா கிட்ட விட வேண்டியதானே? முதல் நாளே அவளை ஏமாத்த விரும்பலடி. அவ எதிர்பார்த்திருப்பா நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்க போறோம்னு. ஆனா நாளே நம்ம 2 பேர் மட்டும் தனியா படுக்க போறத அவ பார்த்தா ஏங்கிடுவா. என் பொண்ணு எதுக்கும் ஏங்க கூடாது. ஏன் குழந்தை இருந்தும் 2வது குழந்தை பெத்துக்கிறது இல்லையா? அவங்கள வச்சுண்டு யாரும் ரொமான்ஸ் பண்ணலையா என்ன? அது போலதான் இதுவும். அவளுக்கு முன்ன எதுவும் காட்டிக்க கூடாதுன்னு தான் விளையாட்டுல கவனம் வச்சேன். எனக்கு ஒன்னும் தெரியலன்னு திட்டினதானே என கேட்க அவளுக்கோ கண்கள் கலங்கி பேச்சடைத்தது. அவன் கழுத்தில் முகம் புதைத்தவள், லவ் யூ ஐயங்கார், நீ மட்டும் வராம போயிருந்தா அதித்திக்கு அப்பா பாசமே கிடைக்காம போயிருக்கோம். நான் ஏண்டா முன்னாடியே உன்னை காதலிக்கல? உன்னை மட்டுமே காதலிச்சு உன்னை கல்யாணம் செஞ்சு உனக்கு மட்டும்தான் என்னை கொடுத்திருப்பேன். நான் தப்பு பண்ணிட்டேன் சாகரா என கண்ணீர் வடிக்க அவள் கண்ணீரை துடைத்தவன் இதழில் முத்தமிட்டு, பழச பேசுற நேரம் இது இல்லடி, இனி எல்லாம் நமக்கான பக்கங்கள், நம்ம காதல் அத்தியாயங்களை மட்டும் எழுதுவோம் என்ன எனவும் தலையாட்டினாள் நாணம் கொண்டு. எழுத ஆரம்பிக்கலாமா என மீண்டும் கேட்க அவள் சம்மதமாய் முத்தமிட்டு தொடங்க தன் முத்தங்களை பதிக்க ஆரம்பித்தான். கழுத்து வரைக்கும் மென்மையான முத்தங்களை பதிக்க அவன் சட்டையை கொத்தோடு பற்றியவள், சைவ முத்தம் கொடுத்தது போதும், எனக்கு அசைவ முத்தம் தான் வேணும். எனக்கு அசைவம் தான் பிடிக்கும்னு நோக்கு தெரியாதா? நான் சைவம், நோக்கு தெரியாதா பட்ரபன் எனவும் அவள் முறைக்க, ஆனா அசைவம் செய்வேன் பிடிச்சவங்களுக்காக. நாக்கை உதட்டு மேடையில் தொட்டு குறும்பாக சொல்லியவன் தன் மனையாளுக்காக அசைவ விருந்தை அங்கே சமைத்தான். அடங்காத அவனது காதல் காற்றை மயக்கி தன்னில் மையம் கொள்ள வைத்தவன் அங்கே காதலோடு மோகம் கொண்டு புது சூறாவளியை உருவாக்கினான் அவர்களது இல்லற வாழ்க்கையில். காற்று 40. விடியாத இருளில் கருங்காரம் கொண்ட அந்த அறையில் மேஜையில் வைத்த செல் அலறி கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்க அதை தட்டு தடுமாறி அணைத்தவள் அருகே தன் கணவனை தேட அவனோ அங்கில்லை. அதற்குள் எழுந்து விட்டானா? பட்டனை கண் விழித்தவள் ஆடையை நெஞ்சோடு சேர்த்து கொண்டு அரையங்கம் தேட அவனோ கட்டிலில் அதித்தியோடு உறங்கிக் கொண்டிருந்தான். அடப்பாவி, வேலை முடிஞ்சதும் அங்க போய் படுத்துக்கிட்டான், ஃப்ராடு. அவனை திட்டியவள் எழுந்து மாற்று உடையுடன் கீழே சென்று குளித்துவிட்டு ரவிக்கை பாவாடையுமாக அணிந்து சேலையை சுற்றி கொண்டு மாடி ஏறி கதவை திறந்து உள்ளே வந்தவள் மீண்டும் கதவை தாளிட்டு சேலையை கட்ட ஆரம்பித்தாள். கதவு திறக்கும் அரவத்தில் கண் விழித்தவன், குட் மார்னிங் பொண்டாட்டி என்றான் காலை உற்சாகத்துடன். அவனை ஒரு தரம் பார்த்துவிட்டு மீண்டும் சேலையை கட்டினாள். அவனும் மணியை பார்க்க 6 காட்டியது. அதுக்குள்ள ஏண்டி எந்திரிச்ச எனவும், லேட்டா எந்திரிச்சு அப்புறம் கீழே போய் குளிச்சுட்டு மேலே வரது சங்கடமா இருக்கும் அதான் என்றாள் சேலையில் மடிப்பை வைத்துக்கொண்டு. அவன் பார்வை அவள் மேல் இல்லை, வேறதையோ யோசித்திருந்தது. ஐயோ, இவனை வச்சுட்டு எப்படிதான் குடும்பம் நடத்த போறியோ நிழலி, பார்வை நம்ம மேல இருக்கா பாரு. உள்ளே கடிந்தவள் சேலை கட்டி முடித்தாள். அவன் இன்னும் யோசனையில் இருக்க கீழே இருந்த தலையணையை அவன் மேல் வீசினாள். நினைவுக்கு வந்தவன், ஏண்டி எனவும், என்ன ஏண்டி, ஏண்டா இங்க படுத்திருக்க
ஏன் கூட படுக்காம செல்லமாக கடிந்து கொள்ள, இல்லடி நடுவுல அதித்தி எழுந்து நம்மளை தேடினா, அதான் நான் சட்டையை மாட்டிண்டு அவளை படுக்க வச்சு அப்படியே நானும் தூங்கிட்டேன். அப்போ நான் தேட மாட்டேனாடா எனவும், நீ குழந்தை பாரு போடி என்றவனின் புஜத்தில் கிள்ளியவள், இப்ப கூட ஓ முன்னாடி சேலை கட்டின, என்னை ரசிச்சியாடா, வேற எங்கோ பாக்குற போடா. நான் ஏமாந்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த சாகரன் வேற, இந்த சாகரன் வேற, கண்டுக்கவே மாட்றான் என்று சலித்து கொண்டு கண்ணாடி முன் நின்று ஈரக்கூந்தலை உலர்த்தி கொண்டிருந்தாள். அவளை பின்னின்று அணைத்தவன் முதுகில் படர்ந்த ஈரத்துளிகளை பனியை பருகும் பகலவன் போல பருகி முத்தம் வைக்க, அவன் கைக்குள் அடங்கிய அம்மயில் அவள் நெளிந்தாள். குளிச்சிட்டேண்டா. அவள் வார்த்தை குழைய ஆணவனின் கரங்கள் அவள் அங்கங்களில் அளந்தன. டர்ட்டி கிஸ் கொடுக்காம ஏண்டி குளிச்ச என கேட்டு உதடையும் ஊர்வலம் நடத்த அவனை தன்னிடமிருந்து பிரித்தவள், கொன்னுடுவ போய் குளி என்றாள் வெட்கத்தை மறைத்த வண்ணம். அவள் கையில் இருந்த துவாலையை வாங்கி அவளது தலையை துவட்டியவன், உனக்கு கஷ்டமா இருக்கா நளினி? எனக்கு என்ன கஷ்டம்? இல்ல பாத்ரூம் போகணுன்னாலும் கீழே வரைக்கும் போகணும், சீக்கிரமா எழுந்து அதுவும் பச்சை தண்ணியில குளிக்கிற, உனக்கு கஷ்டமா இல்லையா? இல்லையே, இதெல்லாமா கஷ்டம்? எல்லாரும் இங்க அப்படித்தானே இருக்காங்க, நானும் அப்படி இருக்கிறதுல தப்பு இல்லையே. தேவையில்லாம எதையும் யோசிக்காம போய் குளிச்சுட்டு வா. நெற்றியில் இதழ் பதித்து விட்டு முடியை எடுத்து குத்திவிட்டு கீழே சென்றாள். பூஜை அறைக்கு சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்ப அவளை ஆச்சரியமாக பார்த்தார் கண்ணம்மா. என்னம்மா ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏமா அதுக்குள்ள எழுந்த? இன்னும் கொஞ்சம் தூங்கிருக்கலாம்ல. இல்லம்மா, எப்பயும் எழுந்திருக்கிற நேரம்தான், முழிப்பு வந்துருச்சு என்றாள். இருவரும் சமையல் அறையில் ஐக்கியமானார்கள். அதன் பின் ஒவ்வொருவராக எழுந்து வந்தனர். வெண்ணிலா, கண்ணம்மா, நிழலி மூவருமாக சேர்ந்து சமைத்தனர். அவளை எவ்வளவு மறுத்தும் உதவி செய்வதில் குறியாக இருந்தாள். காலை உணவுகளை முடித்துக்கொண்டு சாகரனும் நிழலியும் வெளியே போகச் சொல்ல, அதித்தியை மட்டும் அழைத்து செல்ல முடியாது என்பதால் 3 குழந்தைகளுடன் வெளியே சென்று வந்தனர். அன்றைய நாள் போல அடுத்தடுத்த நாட்கள் செல்ல நிழலியும் அதித்தியும் அந்த வீட்டில் பொருந்தி போனார்கள். கேசவன் அதித்தியை தங்கையாய் ஏற்றவன் அந்த புது சொந்தத்தையும் விடவில்லை. தனக்கு ஒன்று வாங்கி கொண்டால் அதித்திக்கும் என கேட்டு வாங்கி கொண்டு கொடுப்பான். அதித்தி அதித்தி என்று பிடித்த கையை விடமாட்டான். அவர்களது பெற்றோர்கள் கூட ஆச்சரியப்பட்டனர். அதித்திக்கு உறவு முறையை சொல்லிக் கொடுக்க அப்படியே அழைத்தாலும் சாகரனை சாகா என்றும் நிழலியை பேபி என்றும் அழைக்க மற்றவர்களுக்கு பிடித்தாலும் வரதராஜனுக்கு அது பிடிக்கவில்லை. நிழலி சாகரனை ஐயங்கார் என்று அழைப்பதும் பிடிக்காது. அதித்தி நிழலி என இருவரிடமும் பேச மாட்டார். அதித்தியும் கேசவனும் விளையாடி கொண்டிருப்பார்கள். கேசவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்து கொஞ்சுவார். முதலில் எதிர்பார்த்த அதித்தி அவர் இப்படித்தான் என்று தெரிந்து கொண்டு விட்டுவிட்டாள். அப்பாவை பற்றி கேட்காத அந்த பெரிய மனுஷி இதை மட்டும் பெரிதாக எடுத்துக்கொள்வாளா என்ன? அவளுக்கு அவரது அன்பை விட நிறைய அன்பு கிடைக்க அவரை டீலில் விட்டாள். மற்றவர்களுக்கு சங்கடமாக இருந்தாலும் நிழலி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவரை பற்றி தெரிந்ததுதான். சாகரனும் அவளை ஏங்க விடாமல் மாலையில் சீக்கிரமாக வந்து அவளை தூக்கி கொண்டு அறைக்கு செல்வான். அதை கண்ட கேசவனும் அதித்தி என்று அவர்களுடன் செல்ல அவர் முகம் செத்துவிடும். கண்ணம்மாவிற்கு சிரிப்புதான் வரும். இதற்கிடையில் வேதாவிற்கு பெண் குழந்தை பிறக்க 3 மாதம் இங்கு வேதாவும் குழந்தையும் இருந்தனர். குட்டி தங்கையை இருவரும் பார்த்து கொண்டனர். என்னமோய் 3வது பேத்தியா என யாரோ ஒருவர் கேட்கவும், ஆமாமோய், இப்போ எனக்கு 3 பேர பசங்க என்றார். மற்றவர்களுக்கு அது சங்கடமாக இருந்தது. அனைவரும் நிழலியை பார்க்க அவளோ சாதாரணமாக இருந்தவள் சாகரனின் கோபத்தை கட்டுப்படுத்தினாள். அன்று இரவு கண்ணம்மா வரதரை திட்டினார். அந்த குழந்தை என்ன பண்ணித்து? நீங்க பாரபட்சம் பார்க்கிறேள். இதெல்லாம் பார்த்தும் நிழலியும் கண்ணனும் அமைதியா இருக்க காரணம் உங்க மேல இருக்க மரியாதை தான். அதை கெடுத்துக்காதீங்கோ என கடிந்தார். நிழலியின் மடியில் படுத்துக்கொண்ட சாகரன் அவள் முகம் பார்த்து, நாம தனியா போவோமா? போய் இல்லடி, இங்க நீ ரொம்ப சிரமப்படுற. இதுல அவர் அதித்திய பேத்தியா ஏத்துக்கல, சங்கடப்படுத்துறார், அதான் போகலான்னு சொல்றேன். இங்க இருந்தாலாவது கொஞ்சம் கொஞ்சமா அவர் மாற வாய்ப்பு இருக்கு. தனியா போனோன்னா சுத்தம் எங்களை யாருன்னு கேட்பார். எனக்கு எந்த சிரமமும் இல்லை. அதித்திக்கு எல்லா சொந்தமும் கிடைக்கணும். தனி காட்டுல தவிக்க விட வேண்டாம். அவரு மாறுவார்னு பொறுமையா இருப்போம் என்றவளை பெருமை பொங்க பார்த்தவன் அவளது நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டான். மாதக்கணக்கில் நாட்கள் செல்ல ஊர் தலைவரும் உடன் 2 பேரும் வீட்டிற்கு வர வரதராஜன் பயந்தார். பின் விஷயம் என்னவென்று கேட்க நில பிரச்சனை, அதனால் நிழலியை தேடி வந்ததாக கூற அவருக்கு ஆச்சரியம்தான். அவளும் முதலில் வரதரை பார்க்க அவர் சம்மதம் கொடுக்க வீட்டில் பல விஷயங்களை பேசினார்கள். ஒரே இடத்தை இருவருக்கு ஒருவன் விற்றிருக்கிறான்.
அது தனக்குத்தான் என இருவரும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். விஷயத்தை கேட்டுக்கொண்டவள் இருவரிடமும் இடம் வாங்கிய தேதியை கேட்டு குறித்து வைத்துக்கொண்டு பத்திர எண்களையும் குறித்து வைத்துக் கொண்டாள். உங்களிடம் யார் விற்றார்களோ அவர்களையும் அழைத்து வரவும் சொல்லியிருந்தாள். 2 நாட்களுக்குள் உண்மையை கண்டறிந்தவள் ஊர் தலைவருக்குத்தான் அந்த நிலம் சொந்தம், இது போலி பத்திரம் என சொல்லி அவனை போலீசில் பிடித்து கொடுத்து அவனுக்கு எதிராக வாதாடி தண்டனையையும் ஏமாந்தவர்களுக்கு பணமும் வாங்கி கொடுத்தாள். ஊர் தலைவர் வீட்டிற்கு வந்து அவளை பாராட்டிவிட்டு பணத்தை கொடுக்க அதை வரதராஜன் கையில் கொடுக்க சொன்னாள். அது அவருக்கு பெருமையாக இருந்தது. அவர் சென்ற பின் அவளும் உள்ளே செல்ல இருந்தவளின் கையில் கொடுத்தவர் அப்படியே அங்கே அமர்ந்து யோசித்து சங்கரனை அழைத்தவர், நம் மாத்து சோத்துல மாட்டு பொண்ணு பெயரோட அட்வொகேட்னு பெயர் வாங்கி வந்து மாட்டுடா சங்கரா என்று சொல்ல அனைவரும் நமுட்டு சிரிப்புடன் இருந்தனர். சாகரனை கண்டு எப்படி என புருவம் உயர்த்திய நிழலியை கண்டு சூப்பர் என்றான். அவளும் இல்லாத காலரை தூக்கிவிட்டாள். அன்றைய நாளிலிருந்து நிழலியின் மேல் ஒரு தனி மரியாதை வந்தது. அவள் வேலைக்கு கருப்பு கோட்டை எடுத்துக்கொண்டு செல்லும் போதெல்லாம் கண்ணில் கர்வம் கொண்டு பார்ப்பார். நாட்கள் செல்ல அன்று தன் அலுவலகம் சென்ற 1 மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்து படுத்து கொண்டாள் நிழலி. கண்ணம்மாவும் வெண்ணிலாவும் அறைக்கு சென்று பார்த்தனர். காய்ச்சல் இல்லை என்றதும் வயிற்று வலியா என்று கேட்க வாந்தி மயக்கம் சோர்வாக இருக்கிறது என்று சொல்ல கண்ணம்மாவிற்கும் வெண்ணிலாவிற்கும் மூளையில் மின்னல் வெட்டியது. நாள் தள்ளி போயிருக்காமா என்று மீண்டும் கேட்டார். அவள் ஆமாம் என்று அவர் மடியில் தலை வைத்தாள். அவர் அவள் நெற்றியில் முத்தம் வைத்தவர், சந்தோஷமான விஷயமாதான் இருக்கும், எதுக்கும் சாகரனை கூப்பிடுறேன், 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்கோ என்றவர் சாகரனிடம் விஷயத்தை சொல்ல துள்ளி குதிக்காத குறையாக குதித்தவன் மெடிக்கலில் பிரெக்னன்சி கிட்டையும் வாங்கி வந்து அவளிடம் நீட்ட பரிசோதித்தாள். 2 கோட்டை தாங்கி இருக்க அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம். அவளை தூக்கி சுற்றியவன் பல முத்தங்களையும் கொடுத்தான். கீழே சென்று அனைவருக்கும் பகிர்ந்தான். இருவருக்கும் வாழ்த்து மழை குமிய மதியம் அவளை நெஞ்சில் போட்டுக்கொண்டு படுத்திருந்தான். சாகரா, அதித்தி இந்த விஷயத்த எப்படி எடுத்துப்பான்னு நினைக்கிற? ரொம்ப சந்தோஷப்படுவா என் பொண்ணு. இந்த குழந்தையவாது மாமா ஏத்துப்பாரா சாகரா? கண்டிப்பா ஏத்துப்பாரடி என்று நம்பிக்கை ஊட்ட, அப்போ அப்பையும் அதித்தி ஏத்துக்க மாட்டாரா? இந்த குழந்தைய ஏத்துக்கிட்டு அதித்தி ஏற்காம விட்டா அவ எவ்வளோ கஷ்டப்படுவா. அவ ஃபீல் பண்றத வெளியே சொல்ல மாட்டா சாகரா, ஆனா உள்ளே வச்சிருப்பா. எனக்கு பயமா இருக்குடா. வரப்போற குழந்தைகிட்ட ஓவர் பாசம் காட்டி அதித்திய ஏங்க விட்டுருவோமோன்னு என சொல்ல அவனுக்கு சுர்ரென கோபம் வர எழுந்து சொல்லாமலே வெளியே சென்று விட்டான். அவளோ தவித்து போனாள். அவனுக்கு அழைக்க அழைக்க கட் செய்தான். அவளும் அமர்ந்த வாக்கிலே அழுதாள். நேரம் செல்ல செல்ல அதித்தியோடு இல்லம் நுழைந்தான் சாகரன். நேராக பேபி என்று அவளை அணைக்க அவளோ சாகரனை பார்த்தாள். அவன் வேறெங்கோ பார்த்தான். பேபி, நம்ம வீட்டுக்கு புது பேபி வரப்போகுதாமே, சாகா சொன்னா. எப்போ வரும் பேபி? அந்த பேபி இப்போ எங்க இருக்கு பேபி என கேட்க அவளோ பதில் சொல்லாமல் சாகரனை பார்த்தாள். அதித்தி பேபி இங்க வாங்க என்றவன் அவளது பள்ளி சீருடையை மாற்றிவிட்டு வேறு உடையை போட்டவன் அவளை மடியில் அமர்த்தி நிழலியின் வயிற்றை காட்டி, இங்கதான் பாப்பா இருக்கு, குட்டியா இருக்கும், அப்புறம் 10 மாசத்துக்கு அப்புறம் நம்ம கைக்கு வந்துடும் என்றான். நம்ம வேணிக்கா போல இருக்குமா? வேதா அத்தை போல நிழலியோட ஸ்டமக்கும் பெருசாகுமா? சந்தேகம் கேட்க ஆமாம் என்றான். அப்போ கொஞ்ச நாள் என் கூட இருக்குமோ? வேதா அத்தை வேணிக்காவை தூக்கிட்டு போறது போல வேற யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களா? சந்தேகமாக கேட்டாள். அந்த குழந்தை உனக்கு மட்டும்தான் சொந்தம், யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க என்றதும் ஹே என துள்ளி குதித்தவள் இருவரையும் கட்டி கொண்டாள். நான் இத கேசவ அண்ணா கிட்ட சொல்லிட்டு வரேன் என கீழே ஓட அவனும் எழுந்து செல்ல அவன் கையை பிடித்து நெஞ்சில் முகம் புதைத்தவள், சாரிடா, ஏதோ பயத்துல கேட்டுட்டேன் என்று அழுக. பயமா இல்ல என் மேல சந்தேகமா சாகரா என மேலும் அழ அவள் கண்ணீரை துடைத்தவன், எப்பையும் அதித்தி தான் எனக்கு முதல்ல, அது மாறாது. இங்க யாரும் அவளை தவிர்த்து இந்த குழந்தைய முக்கியத்துவம் கொடுத்தா நான் இங்க இருக்க மாட்டேன். நாம வேற ஆத்துக்கு போயிடலாம். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லன்னு தெரியலடி என அவனும் அழுக, சாரிடா என்று சொன்ன வண்ணம் இருந்தவளை முத்தமிட்டான். அதன் பின் நிழலியை இரு வீட்டாரும் நன்கு கவனித்துக் கொண்டனர். மாதம் அவளை செக்கப் அழைத்து செல்வதோடு உடன் இருந்து பார்த்து கொண்டான். அதித்தியும் சாகரனும் இரவில் வயிற்றில் இருக்கும் குழந்தையுடன் பேசுவார்கள். அவள் ஆசைப்படி 9 மாதம் கழித்து வளைகாப்பு போட்டு பானுமதியை தன் வீட்டிற்கு அழைத்து போனார். அதித்தியையும் அழைத்து செல்ல இருப்பதாக சொல்ல கேசவன் அதித்தியை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தான்.
கேசவன் அதிதியை பிடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்தான். அவன் கண்ணீரை துடைத்துவிட்டு இங்கே இருப்பதாக சொன்னாள் அதிதி. அவர்கள் பாசத்தை கண்டு ஆடிப்போனார் வரதர். தன் அண்ணனுடன் இருந்து கொண்டாள் அதிதி. இரவில் தன் தந்தையுடன் உறங்கினாள். அவள் நிழலியை தேடவே இல்லை. வீட்டில் அவளை தாங்கினார்கள். ஒரு நாள் தனியாக அமர்ந்த வரதராஜனுக்கு நிற்காமல் இருமல் வர அங்கே யாருமில்லை. அழைத்தும் யாரும் வராமல் போக அவருக்கும் விடாமல் இருமல் வர அதிதிதான் வேகமாக சென்று அவருக்கு தண்ணீர் கொடுத்தாள். அவர் முதுகையும் நெஞ்சையும் நீவி விட்டாள். அந்த பிஞ்சு விரல்கள் அவரை தீண்ட அந்த கண்ணனை தீண்டியது போல இருக்க, ஒன்னுல்ல தாத்தா, ஒன்னுல்ல தடவிக்கொண்டே இருந்தவள் கீழே இருந்தே கண்ணம்மா என்று அக்குழந்தை அழைக்க அவருக்கு சிரிப்பு வந்தது. துணி எடுக்க சென்றவர் என்னடி என கேட்டார். தாத்தா இருமிட்டே இருக்கார், என்னன்னு பாரு என்று சொல்ல, என்னாச்சுன்னா அவர் வேகமாக வர இருமல் நின்றிருந்தது. ஒண்ணுமில்லடி என்றவர் அதிதியை அழைத்து அந்த பிஞ்சு விரலை முத்தமிட்டார். அவரை ஆச்சரியமாக பார்த்தார் கண்ணம்மா. என்னன்னா அவர் நடந்ததை சொல்லியவர், இந்த பிஞ்சு விரல் என் எண்ணத்தை மாத்திடுத்துடி. இந்த குழந்தைய ஒதுக்கி வச்சுண்டு பெரிய பாவம் பண்ணிண்டேன். ஆனா அதெல்லாம் நினைக்காம எனக்குன்னு ஒண்ணுனதும் ஓடி வந்துச்சே, அந்த மனசு நேக்கில்லடி என்று வருத்தம் கொண்டார். எல்லாம் அந்த கண்ணன் செயல்தான்னா, நீங்க வருத்தப்படாதேல். அந்த குழந்தைய நீங்க ஏத்துக்கிட்டதே போதும்னா. குழந்தைங்க மனசு எப்பயும் வராது நமக்கு. அவளை கடவுள்னு ஏன் சொல்றோம்? சீக்கிரமா எல்லாத்தையும் மறந்துடுவா, மன்னிச்சிடுவாண்ணா. அவ மனசு நமக்கு இல்லைனாலும் அந்த எண்ணம் இருந்தா போதும்னா என்றார். அதை ஆமோதித்தார் வரதராஜன். அவர் மனமாற்றம் அனைவருக்கும் நிம்மதியை தந்தது. குறிப்பிட்ட தேதிக்கு 2 நாள் முன் அதிதியோடு பானுமதி வீட்டிலேயே தங்கிக் கொண்டான் சாகரன். அப்பா இருந்தா போதும் பொண்ணுக்கு, அம்மா வேண்டாம். அதே போல பொண்ணு கூட இருந்தா போதும், பொண்டாட்டி தேவையில்ல. அப்படித்தானே? வாய் விட்டு அவர்கள் இருவரையும் கடிந்து கொண்டாள் நிழலி. அவர்களோ வேண்டாம் என்று ஒரு சேர சொல்ல இவளுக்கு சட்டென கண்கள் கலங்கின. உள்ள இருக்க பாப்பாவை மட்டும் கொடுத்துட்டு நீ இங்க இருந்துக்கோ நிழலி, நானும் சாகரா பாப்பா மட்டும் அங்க போயிடுறோம். என்ன சாகரா என அவனும் எஸ் பேபி ஜால்ரா போட இவளுக்கு கண்ணீர் மடமடவென்று வந்தது. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் நான் திரும்பி வரமாட்டேன், நீங்க 3 பேர் மட்டும் இருந்துக்கோங்க என்றாள் வழிந்த கண்ணீரை துடைத்தவாறே. அதை கேட்டதும் சட்டன் நிமிர்ந்து தன் மனைவியை பார்க்க தேம்பி தேம்பி அழுதவளை அணைத்து, ஏய் பட்ரபன், என்னடி பேச்சுது? அவன் அணைப்பை தட்டி விட்டவள், கிட்ட வராதடா, உனக்கு என்ன விட குழந்தைங்க தானே முக்கியம். நான் வேணாந்தான், குழந்தை பெத்து கொடுத்துட்டு நான் செத்து போயிடுவேன், திரும்ப வரமாட்டேன். மீண்டும் அதையே சொல்ல, நானே உன்னை கொண்டுடுவேண்டி, நீ இல்லாம எனக்கு என்னடி வாழ்க்கை? நானும் கூட வந்துடுவேன். குழந்தை கூட விளையாட்டுக்கு சொல்றத பெருசா எடுப்பியா? எனக்கு எப்பவும் முதல் குழந்தை நீதான். இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன அடிச்சே கொண்டுடுவேன். உனக்கு அப்புறம் தாண்டி எல்லாரும் எனக்கு என்று அணைத்து கொள்ள அதிதியும் அவளை அணைத்து கொண்டு, பேபி நீ இல்லாம எனக்கு இந்த பேபி வேணாம், சாரி பேபி என அதிதியும் அழுக தன் 2 குழந்தைகளையும் அணைத்து கொண்டான் அந்த தாயுமானவன். அவனது அணைப்பிலிருந்தே அவளுக்கு வலி வர கத்த ஆரம்பித்து விட்டாள். அதிதி மிரள தன்னோடு வைத்துக்கொண்டே நிழலியை தாங்கி படியில் இறங்கினான். மருத்துவமனைக்கு விரைந்தனர். கையில் அதிதியுடன் நடந்து கொண்டே இருந்தான். அம்மா அம்மா என்று முணங்கி விம்மலுடன் இருக்கும் அதிதியை யாரிடமும் கொடுக்கவே இல்லை. உள்ளே ஒரு போராட்டம் நடக்க அவளது கதறல் செவியை அடைந்து இதயத்தை தொலைத்தது. அதிதியை இறுக பற்றி இல்லாத கடவுளை அழைத்தான். குழந்தை சத்தம் கேட்க அனைவருக்கும் நிம்மதி வந்தது. போத் ஆர் ஃபைன் என்று டாக்டர் சொல்லிவிட்டு செல்ல அடுத்த கொஞ்ச நேரத்தில் தன் உயிரின் நகலை வாங்கியவன் நாற்காலியில் தன் உயரத்திற்கு நின்ற அதிதியிடம் காட்ட அவள் கன்னத்தை தொட்டாள். குழந்தையின் விரல் அவளை தீண்டி செல்ல அதிசயம் போல கண்டாள். குழந்தையுடன் உள்ளே அதிதியையும் அழைத்து கொண்டு போனான். மெல்ல சாய்ந்து தன் சக்தி எல்லாம் வடிந்து கிடந்தவளை அவனது உச்சி முத்தமும் அதிதியின் சின்ன அணைப்பும் தேற்றின. குழந்தையை அவள் கையில் கொடுக்க தந்தைக்கும் தாய்க்கும் நடுவில் அதிதி நிற்க அந்த அழகான காட்சியை செல்போனில் பதிவு செய்து கொண்டான் வாசு. இரு வீட்டாரும் வந்து அவர்களை பார்த்தனர். வரதராஜன் தான் பேரனை தூக்கி கொஞ்சியவர். ரொம்ப நன்றிமா, பேரனையும் என் பேத்தியையும் கொடுத்ததுக்கு என்றார். அவரை ஆச்சரியமாக பார்த்தவள், நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணுமாமா, இந்த குடும்பத்துல என்னையும் ஒரு ஆளா ஏத்துக்கிட்டதுக்கு என்றாள். இருவரும் புன்னகைத்து கொண்டனர். அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். 30 முடிந்ததும் யாகம் வளர்த்து தீட்டை கழித்துவிட்டு அன்றே அதிரன் என்று பெயரை வைத்துவிட்டு வீட்டிற்கு அழைத்து சென்றனர் சாகரனின் குடும்பம். 6 மாதத்திற்கு பிறகு அந்த மண்டபம் முழுவதும் சொந்தங்கள் கூடியிருக்க அப்போதுதான் தாலி கட்டி
மிருவை தன் மனைவியாக மாற்றியிருந்தான் வாசுதேவ கிருஷ்ணன். மேடையில் மணமக்கள் ஜொலித்துக் கொண்டிருக்க வந்தவர்களை ஆசீர்வதித்துவிட்டு சென்றனர். பானுமதிக்கு தன் இரு மகள்களைக் கண்டு நிறைவாக இருந்தது. கல்யாணம் வேண்டாம் என்றவள் இன்று இரு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கணவனோடு சிவன் பார்வதியைப் போல தங்க விக்கிரகமாய் ஜொலிப்பவளை காண கண்கள் போதவில்லை அவருக்கு. மாலையில் அவர்கள் இதர சடங்குகள் முடிக்க இரவு உணவிற்கு பின் மணமக்கள் அறையை சாகரன் நிழலி தயார் செய்ய அவர்களது நினைவு தங்கள் முதலிரவுக்கு சென்றது. நிழலிதான் சாகரனை கேலி செய்து சிரித்தாள். பின் மணமக்களை அறையில் விட்டுவிட்டு தங்கள் அறைக்குள் தஞ்சமடைந்தனர். சுவர் ஓரமாக அதிதியை போட்டுக்கொண்டு சேலை தொட்டிலில் அதிரனை தூங்க வைத்துவிட்டு இருவரும் நடுவில் படுத்து கொண்டனர். சாகரா, நவ் ஐ எம் கம்ப்ளீட் உமன். நீ இல்லாம இது சாத்தியம் இல்லடா. லவ் யூ சோ மச் ஐயங்கார். இதே லவ் சப்போர்ட் ஒரு பொண்ணுக்கு கிடைச்சா அந்த பொண்ணு எந்த உயரத்துக்கும் போவா. நீ இல்லாம நான் இல்ல சாகரா. இந்த காத்தையும் முடிஞ்சு வச்சுக்கிட்ட என்றாள். பின்ன இந்த காத்து எனக்கு மட்டும் சொந்தமானதாச்சே. என்னை தேடி வந்த என் மூச்சு காத்தாச்சே. எனக்கு ஒண்ணுனா புயலா மாறுற காற்றாச்சே. என் வீட்டுல வீசுற தென்றல் காற்றாச்சே. எனக்குள்ள அடங்காத என் காதல் காற்றாச்சே. நீ சொன்னது போல புருஷனோட கஷ்ட நஷ்டத்திலையும் வெற்றி தோல்வியிலையும் கூட இருக்கிற பொண்டாட்டி கிடைச்சா மனுஷன் சாதிக்காம இருப்பானா? லவ் யூ பட்டர்பன். என் வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்து கூட இருக்கிறதுக்கு அதிதி அண்ட் அதிரனுக்கு, புதுசா ஸ்டார்ட் பண்ண போற கம்பெனிக்கு, நிம்மதியான உறக்கத்திற்கு இன்னும் சொல்லிட்டே போலாம். இப்ப தூங்க போலாம் என்றவளின் இதழை மென்மையாக முத்தமிட்டு நெஞ்சில் போட்டு கண்ணை மூட சுகமான உறக்கத்தை இருவரும் தழுவினார்கள். அடங்காத காதல் காற்று நிறைவு பெற்றது. என்ன நேயர்களே, இதுவரைக்கும் அடங்காத காதல் காற்ற கேட்டீங்களா? மறுபடியும் இதே மாதிரியான கதை கேட்கணும்னா சித்ரா வாசுதேவ் அவர்களின் ஆடியோ சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு நாவலில் சந்திக்கலாம்.